அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. காலையில் எழுந்திரிச்ச உடனே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஷேக் போடலான்னு சொல்லிட்டு பால் வாங்கிட்டு வந்து ஜாரில் போட்டு அரைச்சா உள்ளே ஸ்பூன் வச்சு அரைச்சிட்டு இருக்கேன். பால்லாம் தெரிச்சிருச்சு. அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டு முட்டை காலி ஆகிடுச்சு. முட்டையை வாங்கிட்டு வந்து 3 எக் ஒயிட் லஞ்சு கூட சாப்பிட்டுட்டு ஒரு உண்டை மயக்கத்தை போட்டாச்சு. எழுந்திரிச்சு பார்த்தா 4:30 மணி ஆகிடுச்சு. வீட்டில் அரிசி காலி ஆகிடுச்சு. அதை எடுத்து வந்து போட்டுட்டு கோழி ப்ரோ வாங்க போனால் கடை க்ளோஸ்டு. ஓகே, இன்னைக்கு 4:28 கடை க்ளோஸ்னால கிளம்பிட்டோம். போகிற வழியில் ஃபோன் வந்துச்சு. ஃபோன் எடுத்தால் பாக்கெட்லேருந்து ஃபோட்டோ கீழே விழுந்துருச்சு. ஃபோட்டோ தேடினோம், கிடைக்கவே இல்லை. ஒரு 10 நிமிஷம் நானும் தம்பியை தேடிட்டே இருந்தோம். ஸோ ஓகே, கிடைக்கலன்னு சொல்லிட்டு வண்டி எடுக்கலாம் போனால் வண்டி சீட்லேயே ஃபோட்டோ ஒட்டிகிட்டு இருந்துச்சு. அதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். டின்னருக்கு சப்பாத்தியும் தாலும் செய்யலான்னு சொல்லிட்டு கடையில் போயிட்டு பாசிப்பருப்பு வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டேன். இன்றைக்கி ஜிம் 5:30 தான் ஓப்பனு. அப்போயே போகலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் வீடியோ எடிட் பண்ணுற வேலைலாம் இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு ஒரு பச்சை வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு ஜிம்முக்கு போயிட்டேன். இன்றைக்கி லெக்கு ஷோல்டரு ஆப்ஸ் தான். லெக்குக்கு நிறையா வெயிட்லாம் லிஃப்ட் பண்ணியிருந்தேன். லெக் ப்ரெஸ் 3 செட் போட்டுட்டு லெக் கேர்ள் 3 செட்டு 15 கவுண்டை போட்டுட்டு ஸ்குவாட்ஸை போட்டுட்டு ஷோல்டருக்கு 3 வேரியேஷனை போட்டுட்டு புதுசாக ஆங்கிள் செட் பண்ணலான்னு பார்த்தேன். பட் ஃப்ரேம் ஒழுங்காக வைக்கல. ஜிம் 9 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதனால் வீட்டுக்கு வந்து ஆப்ஸை போட்டாச்சு. டின்னர் சாப்பிட்டுட்டு அது கூட 4 ப்ரெக்னென்ட் பாய்ஸை வாயில் போட்டுட்டு ஃபேஸ்க்கு ஸ்டீம் பிடிச்சிட்டு டூ டி லிஸ்ட்டெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஃபோன் எடுத்து பார்த்தா நேற்று போட்ட ரீல் 1500 கிட்ட வியூஸ் போயிருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த சந்தோஷமே தனி. எனக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணது ரொம்ப நன்றி மக்களே. அந்த சந்தோஷத்தோடு அப்படியே நாளை முடிச்சுக்கிறேன்.